யோசேப்பு சொல்லுவார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை எப்படி முடிய பண்ணினார்? ஆமாம். அப்போ இந்த பிரச்சனை நான் ஏன் துதிக்கிறேன்னா, இந்த பிரச்சனை எனக்கு முடிவல்ல, இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாய் மாறும். அதனால் என்னால் துதிக்க முடியுது. இப்போ இந்த தரித்திரத்தில் நீ ஏன் இப்போ எனக்கு அடுத்த சிலர் எல்லாம் நல்லா இருப்பீங்க, இனி அடுத்த நேரத்துக்கு காசு இல்லைன்னு ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை துதிக்கணும். ஏன் இந்த தரித்திரத்திலும் இந்த பண கஷ்டத்திலும் கர்த்தரை துதிக்கிறேன்னா, இன்றைக்கி நான் பண கஷ்டத்தில் இருந்தாலும் இனி ஒரு நாள் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யனாக வைப்பார். இந்த பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடாது. இந்த வியாதி என் வாழ்க்கைக்கு முடிவை கொண்டு வராது. யோபுடைய கொப்பளம் அது வலிச்சு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த வியாதி அவனுக்கு வலியை கொண்டு வந்துச்சு. அவன் ரெட்டுடுத்தான், சாம்பலில் இருந்த ஓட்டை எடுத்து அவன் சொரன்னான், அது அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் அந்த வியாதி அவனுக்கு மரணத்தை கொண்டு வர முடியவில்லை. ஒருவேளை சில வியாதி வந்துட்டு இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீ கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கலை. கொடிய வியாதியில் நீ கர்த்தரை துதிக்கிறான்னா உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இந்த வியாதியினால் என் வாழ்க்கை முடியாது, இது எனக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்? இப்போ நீ கஷ்டத்தில் இருக்கிறீங்க சார், ஆனால் நீ முறுமுறுக்கலை, துதிக்கிற. ஏன் உன்னால் துதிக்க முடியும்னா தெரியும், இது கொஞ்ச நாள் தான், ஆனால் என்னை நித்திய காலமாய் என்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை ஏன் உன்னால் துதிக்க முடியுதுன்னா, ரோமர் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் தீமைக்காக அல்ல. ஏன் நீ துதிக்கிறா? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்றை அனுமதித்தால் அது தீமைக்காக இருக்காது, அது நன்மைக்காக மாத்திரமே இருக்கும்.